Listen, now we are discussing self-balancing ledger. Now we are discussing self-balancing ledger. ரொம்ப சிம்பிள்மா. ஸோ செல்ஃப் பேலன்சிங் லெஜர்னா என்னன்னா எல்லாத்துக்குமே லெஜர் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. பட் ஆனா டெட்டாஸ் லெஜர் கிரெடிட்டாஸ் லெஜருக்கு மட்டும் அதோட பேரை யூஸ் பண்ணி சொல்றாங்க. டெட்டாஸ் லெஜர் பேரு கிரெடிட்டாஸோட லெஜர் பேரை வந்து டெட்டாஸ்னா டெட்டாஸ்ன்னு போட்டுங்க, கிரெடிட்டாஸ்னா கிரெடிட்டாஸ்ன்னு போட்டுங்க. மற்ற எல்லா இடத்துலயும் செல்ஃப் பேலன்சிங் லெஜர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜெனரல் லெஜர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு லெசன் நான் சொன்னா உங்களுக்கு ஜெனரல் என்ட்ரி போட்டா புரியும். இப்போ ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்றீங்க இல்லையா? கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஜெனரல் என்ட்ரி ஃபார் மேக்கிங் கிரெடிட் சேல்ஸ்? You are making credit sales. What will be the journal entry? அப்ப கஸ்டமர் அக்கௌண்ட் டைப் பண்ணல. அப்ப சனி டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா சனி டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். இப்ப நம்ம இந்த சனி டேட்டாஸ இதே வந்து இங்க செல்ஃப் பேலன்சிங் லெஜர்ல போடும்போது செல்ஃப் பேலன்சிங் லெஜர்ல போடும்போது இந்த சனி டேட்டாஸ் அப்படியே யூஸ் பண்ணி சொல்றாங்க. சன்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படிங்கறத அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா சேல்ஸுக்கு பதிலா ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட் பண்றப்ப யூஸ் பண்ண சொல்றாங்க. ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி அதே மாதிரி சப்போஸ் ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் மேக்கிங் கிரெடிட் பர்ச்சேஸ் அதுக்கு என்ன ஜெனரல் என்ட்ரி போடுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டார் சன்ரி கிரெடிட்டார்ஸ் போடுவோமா? இதே செல்ஃப் பேலன்ஸ் லெஜர்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா பர்ச்சேஸ்க்கு பதிலாக யூசிங் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டார் டு சன்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சா? சோ எங்கெங்கெல்லாம் சன்ரி டேட்டாஸ் எங்கெங்கெல்லாம் சன்ரி கிரெடிட்டார்ஸ் வருதோ அதெல்லாம் அப்படியே போட்டு சொல்றாங்க. சோ சன்ரி கிரெடிட்டார்ஸ் வர்ற இடத்த தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் அது சேல்ஸ் வந்தாலும் சரி, பர்ச்சேஸ் வந்தாலும் சரி, அது என்ன வந்தாலும் சரி, அந்த இடத்துல சப்போஸ் பேட் டெப்ஸ் ஆக்குறாருன்னு வைங்களேன். சப்போஸ் ஃபார் பேட் டெப்ஸ் ரெக்கார்டிங் பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ்க்கு என்ன ஜெனரல் என்ட்ரி போடுவீங்க? பேட் டெப்ஸ்க்கு நம்ம கிளாஸ் ஆகும் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டார் ஸோ சன்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் போடுவோமா? பேட் டெப்ஸ்க்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ண சொல்றாங்க? ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டார் ஸோ சன்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ லிசன், நம்ம சன்ரி டேட்டாஸ் வர இடத்துல சனி டேட்டாஸ் கிரெடிட்டாஸ் வர இடத்துல எதுவுமே மாத்த வேண்டாம். மத்த எல்லா இடத்துலயும் சப்போஸ் பில்ஸ் ரிசீவ் பண்றேன்னு வைங்களா, அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி போடுவீங்க? சோ பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டு ஃபார் ரெசிப்ட் ஆஃப் பில்ஸ் ஆர் என்ன ஜெனரல் என்ட்ரி ரெசிப்ட் ஆஃப் பில்ஸ்க்கு? சோ நம்ம பில் உள்ள வருது இல்லையா? பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டார் டு சனி டேட்டாஸ் கொடுக்கறது யாரு? சனி டேட்டாஸ் அக்கௌண்ட். சோ இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் பதிலா யூ ஆர் யூஸ் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டார் டு சனி டேட்டாஸ் அக்கௌண்ட். இதே சப்போஸ் இந்த பில்ஸ் டிஸ்கவுண்ட் ஆச்சு என்ன ஜெனரல் என்ட்ரி லெசன் அழைச்சிக்கலாம். பில்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படியே ஜெனரல் என்ட்ரி உள்டா இல்லையா? அப்ப சனி டேட்டாஸ் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆஃப் பில்ஸ். அப்ப சன்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் டார் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் போடுவோமா? இப்ப இதுக்கு என்ன ஜெனரல் என்ட்ரினா சன்ரி டேட்டாஸ் அப்படி போட்டுக்க. சன்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் டார் டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்ப டிஸ்கவுண்ட் அடுத்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுவோமா நம்ம? அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி? டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டார் டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டார் டு சனி டேட்டாஸ் போடுவோமா? இவங்க என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு பதிலாக யூஸ் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டார் டு சனி டேட்டாஸ். அப்ப எங்கெங்கெல்லாம் சனி டேட்டாஸ் சனி கிரெடிட்டாஸ் வருதோ அதெல்லாம் அப்படியே போட்டுங்க. மத்த இடத்துல எல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ண சொல்றாங்க? ஜெனரல் லெஜர். இதே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் இருந்ததுன்னா அப்ப சன்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போடுவோமா? அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி போடணும்? சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படி போட்டுக்கோ. சன்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டார் டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.
அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் இங்க மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வந்து இருக்கும். போத் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் வந்து அக்யூரேட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது எல்லாமே இதோட அட்வான்டேஜ் சொல்றாங்க. இதுதான் வந்து ஜெனரல் லெட்ஜர். இதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர்னு சொல்றோம். லிசன். And a self-balancing ledger system, each ledger is prepared on a double entry system. And a complete trial balance can also be prepared by taking up the balance of ledger. Ledger account to balance which நம்ம complete trial balance prepare பண்ண முடியும். Within the ledger itself, principles of double entry system is complete. அதான் மேலே சொல்லிட்டோம், double entry system follow பண்ணுவோம். 3 ledger accounts are prepared. The general ledger adjustments account, which is maintained under debtors ledger, creditors ledger, and debtors or sales ledger adjustments account. அது debtors ledger சொன்னாலும் ஒண்ணுதான், sales ledger adjustments account சொன்னாலும் ஒண்ணுதான். creditors ledger account சொன்னாலும் ஒண்ணுதான், purchase ledger adjustment. Listen here. அதாவது debtors ledger சொன்னாலும் ஒண்ணுதான், அப்படி இல்லைன்னா சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்ப டேட்டாஸ் வருவாங்க, கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது. அப்ப கிரெடிட் சேல்ஸ் சொன்னா சேல்ஸ் லெட்ஜர். அதே மாதிரி கிரெடிட்டாஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் சொன்னாலும் ஒண்ணுதான், அப்படி இல்லைன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் சொன்னாலும் ஒண்ணுதான். பர்ச்சேஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் சொன்னாலும் ஒண்ணுதான். எப்படி சொன்னாலுமே ஒண்ணுதான். லிசன், the use of these ledgers, இதோட யூசஸ் என்னன்னு சொல்றாங்க. லிசன், டேட்டாஸ் லெட்ஜர் இட் இஸ் ஆல்சோ நோன் as சேல்ஸ் லெட்ஜர், சோல்டு லெட்ஜர் அப்படின்னா சேல்ஸ் லெட்ஜர்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேரும் வேற சொல்றாங்க. லிசன், அப்படின்னா சோல்டு லெட்ஜர்னோட சொல்றாங்க. அப்ப இதுக்கு பாட் லெட்ஜர். அப்ப டேட்டாஸ் லெட்ஜர் ஒண்ணு, கிரெடிட்டாஸ் லெட்ஜர் ஒண்ணு, தென் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட் பண்ணணும். So listen very carefully. Then, if this ledger is maintained, customers account whom we sell the goods and credits. Listen, maintain for recording personal accounts of trade debtors. Debtors card நம்ம மெயின்டைன் பண்றது debtors ledger. So யாருக்கு லிசன் இருங்க, கிரெடிட் சேல்ஸ் மட்டும் தான், கேஷ் சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். So whom we sell goods and credit are taken out from the general ledger and the same is maintained in this ledger. அப்ப அது general ledgerல இருந்து எடுத்துட்டு வந்து debtors ledger தனியா மெயின்டைன். In short, this ledger deals with account related to trade debtors. Debtors அதே மாதிரி தான் creditors. அப்ப ட்ரேட் கிரெடிட்டாஸ் சம்பந்தமானது மட்டும் தான் கிரெடிட்டாஸ் லெட்ஜர்ஸ்ல போடும். Then general or nominal ledger, needless to say that this ledger is all real accounts, nominal accounts and remaining personal accounts are opened for example. So அப்ப debtors ledger, creditors ledger தவிர்த்து மத்த எல்லா இதுமே ஜெனரல் லெட்ஜர் அப்படி எல்லாம் நாமினல் லெட்ஜர்ல நம்ம ஓபன் பண்றோம். இங்க எல்லாம் அதாவது டெட்டாஸ் கிரெடிட்டர்ஸ் தவிர்த்து மத்த அத்தனை பர்சனல் லெட்ஜர், ரியல் நாமினல் எல்லாமே இதுக்குள்ளதான் வந்துடும். லிசன், பர்சனல் அக்கௌண்ட்ஸ், டிராயிங்ஸ், கேபிட்டல், பேங்க் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். ரியல் எல்லாமே இங்க வந்துடும். தென் நாமினல், ரெண்ட், எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். ஜெனரல் நாமினல் லெட்ஜர். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, by taking up the balance from all these ledger accounts, a trial balance can be prepared. So இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். we cannot prepare a trial balance from any single ஒரு லெட்ஜர் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் cannot be prepared by taking up only the balances from டெட்டாஸ் லெட்ஜர் மட்டும் வச்சு பேலன்ஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸ் வச்சு, ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்காது, டெட்டாஸ் லெட்ஜர் டெபிட்ல வந்துடும். ஏன்னா அசெட்ஸ் ஆர் டெபிட் ட்ரையல் பேலன்ஸ்ல. yes it has no credit balance and also so in case of creditors ledger no debit balance. அப்ப creditors balance வந்து liabilities எல்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸ் கிரெடிட்ல வந்துடும். ட்ரையல் பேலன்ஸோட லாங்குவேஜ் தெரியும்ல, ட்ரையல் பேலன்ஸோட டிபியோட ஃபார்மேட் தெரியும்ல, இப்படி இருக்கும். டீடைல்ஸ், அமௌண்ட் ருபீஸ், தென் அமௌண்ட் ருபீஸ் இப்படி இருக்கும். இது நம்ம என்ன சொல்றோம், டெபிட்னு சொல்றோம். இது நம்ம என்ன சொல்றோம், கிரெடிட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. டெபிட் என்னென்னலாம் வரும், அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ், லாசஸ், டிராயிங்ஸ். அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ், லாசஸ், டிராயிங்ஸ், இதெல்லாம் இதுல தென் கம்மா வந்து பர்ச்சேஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் வந்து எங்க போடுவோம், டெபிட்ல போடுவோம். தென் அதே மாதிரி லயபிலிட்டிஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ், கேபிட்டல், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். இதான் ட்ரையல் பேலன்ஸோட லேமேன் லாங்குவேஜ். அதாவது ஒண்ணுமே அக்கௌண்ட்ஸே தெரியாதுன்னு வந்துட்டு இதை மட்டும் சொல்லி கொடுத்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணினா பண்ணிடுவோம். ஸோ அதான் சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட்டாஸ் மட்டும் வச்சோம்னா லைபிலிட்டிஸ், இங்க கிரெடிட்டாஸ் வந்து லைபிலிட்டி, அப்ப இது இங்க வரும் டெபிட்ல இருக்காது. டெட்டாஸ் எடுத்தோம்னா அது அசெட், அப்ப கிரெடிட்ல இருக்காது. அப்போ ஒரு சிங்கிள் லெட்ஜர் வச்சு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ
In case of errors, it become very difficult to locate and detect such error or errors in the trial balance is prepared by taking them either from the debtors ledger only or from the creditors ledger only, and at the same time trial balance will not agree. அப்ப ஏதோ ஒரு லெஜர் மட்டும் நம்ம வச்சுக்கிற இது பண்ணோம்னா trial balance வந்து agree ஆகாது. Thus the system under which each ledger is made to balance is called self balancing ledger. So எல்லா லெஜருமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதனாலதான் என்ன வார்த்தை, ஸோ நிறைய லெஜர் ப்ரிப்பேர் பண்ணனால இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், செல்ஃப் பேலன்சிங் லெஜருங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்றோம். அப்ப நம்ம பியூரா லெஜரை கொண்டு தான் போட போறோம். It must be remembered that the ledger which does not balance scrutiny of the same is practically very limited. So balance ஆகாத லெஜர் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணிடலாம்னா பண்ண முடியாது. அட்வான்டேஜஸ், if ledgers are maintained under self-balancing system, it becomes very easy to locate errors. Errors கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா ledgers மெயின்டைன் பண்றோம். The system helps to prepare interim account and draft final accounts as to complete trial balance can be prepared before the abstraction of individual personal ledger. அப்ப ஏன்னா செல்ஃப் பேலன்ஸ் லெஜர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்டீரியம் அக்கௌண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு லெஜர் அக்கௌண்டோட பேலன்ஸை வச்சு இண்டிவிஜுவல் பர்சனல் லெஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதே ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஈஸியா டெரைவ் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ட்ரையல் பேலன்ஸ் we can prepare. Then various works can be done quickly as the system provides subdivision of work among the different employees. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் கொடுத்துருவாங்க. அதனால சிஸ்டம் வந்து சீக்கிரம், ஏன்னா ஒரே வேலை எல்லாரும் ஒருத்தரே எல்லா வேலையும் பண்ணாங்கன்னா சிரமம். பட் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த வேலையை பண்ணாங்கன்னா இட் இஸ் ஈஸி டு கம்ப்ளீட் இல்லையா. அதனால நிறைய பேர் சேர்ந்து பண்ணும்போது சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒர்க். தி சிஸ்டம் இஸ் ப்ராக்டிகலி யூஸ்ஃபுல் வேர் தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ். ஸோ நிறைய கஸ்டமர் நிறைய சப்ளையர் இருக்கும்போது இந்த சிஸ்டம் செல்ஃப் பேலன்சிங் வச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேர் இஃப் இட் இஸ் ரெசெட் டு ப்ரிப்பேர் பீரியாடிக்கல் அக்கௌண்ட்ஸ், குறிப்பிட்ட பீரியட் 6 months ஒன்ஸோ இல்லை 9 months ஒன்ஸோ பீரியாடிக்கல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And committing fraud is minimized as different ledgers are prepared by different ledgers. So ஒவ்வொரு லெஜரும் ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால ஏதோ ஏன்னா ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம் போடும்போது ஏதோ ஒரு லெஜர் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்க ஃப்ராட் வந்து மினிமைஸ் ஆகும்னு சொல்றாங்க. தென் internal check system can be strengthened as it becomes possible to check the accuracy of the each ledger independently. ஒவ்வொரு லெஜரும் இண்டிபெண்டா நம்ம செக் பண்ண முடியும். அதனால இன்டர்னல் செக், அப்ப கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் என்ட்ரி சொல்லிருக்காங்க சேல்ஸ் ஆர் டேட்டாஸ் லெஜர். லிசன், இது ஒன்லி சேல்ஸ் ஆர் டேட்டாஸ் லெஜர் கூட சொல்றாங்க. லிசன், கிரெடிட் சேல்ஸ் நான் ஏற்கனவே போட்டு காமிச்சிட்டேன். இங்க நார்மலா வந்து கஸ்டமர் அக்கௌண்ட் சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் போடுவோம். ஆனா இங்க இண்டிவிஜுவல் டேட்டா கஸ்டமர் போட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டாஸ் போடுவோம். சரிங்களா. ஸோ அப்ப அதுக்கு பதில் நீங்க டேட்டாஸ் லெஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க சேல்ஸ் லிசன் இயர், அப்ப இங்க வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர் பேர் டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். தென் சேல்ஸ்ங்கிற ஒரு இடத்துல மட்டும் இந்த கஸ்டமர்ங்கிற இடத்துல அவங்க வார்த்தையை யூஸ் பண்ண சொன்னா, இப்ப இந்த இடத்துல ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்க கேஷுக்கு பதிலாக ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுக்கு வந்து டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே இதுதான். இதுக்கு அந்த டிஸ்கவுண்ட் அலவுடா, ஸோ அப்போ இதுக்கு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு டெட்ரா லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இதுக்கு பேட் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டு டெட்ரா லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ், இதுக்கு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு கஸ்டமர் வந்துருச்சா டெட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட், இதுக்கு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டு டெட்ரா லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட். தென் இது கஸ்டமர் மேல வந்துருச்சு, அதனால டெட்ரா லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு இதுக்கு ஜெனரல் லெஜர். இதே மாதிரி தான் எல்லாம் போட்டலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி, இதுக்கும் அதே மாதிரி தான் டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ங்கிற என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அந்த ஜேர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி இந்த லெஜர் வந்து பாஸ் பண்ணுவோம். லிசன், இந்த ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும். இப்போ லிசன் இயர், இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, சேல்ஸுக்கு இங்க என்ன செல்ஃப் பேலன்சிங் என்ட்ரி போறோம். ஸோ அப்ப ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இங்க இருக்கு, கிரெடிட்ல இருக்கு இல்லையா. நம்ம டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல என்ன லெஜர் போறோம், நம்ம டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் போறோம். டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு, டெபிட்ல இருக்கு. அப்ப இந்த அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போய் 2 ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும் இல்லையா. போட்டுட்டு கீழே லைனா, ஏன்னா எல்லாமே ஜெனரல் லெஜர் வருதா. ஸோ அப்பெல்லாம் ஒரே இடத்துல மட்டும் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவாங்க. அது கீழே எல்லாம் சேல்ஸ், தென் வந்து கேஷ், தென் வந்து அலவன்ஸ் டிஸ்கவுண்ட் அலவுடு, தென் பேட் டெப்ட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், ரிட்டர்ன் நோட்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்குவாங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அப்ப டேட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் டெபிட் சைட்ல போயிட்டு 2 ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டு லைனா அது என்ன டிரான்சாக்ஷன் ஒரு டைம் அதை எழுதினா போது எல்லாம் திருப்பி அதே மாதிரி டெபிட்ல இருக்கிறது கிரெடிட்ல இருக்கிறது எழுதிடுவாங்க. தென் பேலன்ஸ் வந்து கேரி ஆகும். ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருந்ததுன்னா இங்க, இல்ல கிரெடிட்ல இருந்ததுன்னா இங்க, அந்த மாதிரி வர பேலன்ஸ் அதே மாதிரி ஜெனரல் லெஜர்ஸ் இதுல லிசன் இயர், இதுல இருக்குது அப்படியே டெபிட்ல இருக்குது இங்க கிரெடிட்ல வரும், இதுல கிரெடிட், ஏன்னா ஜேர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி தானே. ஸோ ஏன்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய டெட்ரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடுறோம். அது கீழே தனித்தனியா ஒவ்வொரு டைமும் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் எழுத தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது கீழே கிரெடிட் சேல்ஸ், தென் வந்து டிஸ்கவுண்ட் வரணும் டிஸ்கவுண்ட், பில்ஸ் ரிசீவபிள்ஸ்னா அது அப்படி போட்டுக்கணுமா. ஸோ லிசன், இது வந்து டெட்டாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி இங்க லிசன் இன் டெட்டாஸ் லெஜர் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுல என்னென்னலாம் டெபிட் இருக்கோ அது அப்படியே கிரெடிட் இருக்கும், என்னென்னலாம் கிரெடிட் இருக்கோ அது அப்படியே டெபிட் இருக்கும். நானே செக் பண்ணிக்கலாமா.
இப்போ டெட்டாஸ் லெஜர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு போட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கேரேஜ் அண்ட் சன்ட்ரி, பில்ஸ் ரிசிபிள் டிஸ்கவுண்டட், தென் செக் ரிசிலிசன், கேரேஜ் அண்ட் சன்ட்ரி, பில்ஸ் ரிசிபிள் டிஸ்கவுண்டட், செக்ஸ் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா லெசன், அப்படியே கட் காப்பி பேஸ்ட். அதே மாதிரி கிரெடிட்ல இருக்கிறதெல்லாம் டெபிட்ல. எங்க கேஷ் ஆர் செக் ரிசீவ், பேட் டிப்ஸ் இருக்குன்னு இருக்கா, லெசன் கேஷ் ஆர் செக் ரிசீவ், பேட் டிப்ஸ் இருக்குன்னு இதை இன்னும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க மறுபடியும். செல்ஃப் பேலன்சிங் இன்ட்ரெஸ்ட் will only be made for those transactions which affect two ledgers. எதெல்லாம் வந்து ரெண்டு லெஜர் அஃபெக்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் செல்ஃப் பேலன்சிங் இது வந்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நேச்சுரலி இஃப் அ டிரான்சாக்ஷன் அக்கர்ஸ் which affects the same ledger in both the sides, say general ledger, no entry is to be required. For example, cash sales which actually affect two sides of general ledger. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ட்ரி போட தேவையில்லை, நம்ம கிரெடிட் சேல்ஸ் தான் என்ட்ரி போடுவோம். இட் இஸ் நாட் டு பி ரெக்கார்ட். அப்ப கேஷ் சேல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. For the same reason, provision or resource for bad debts, recovery of bad debts, trade discount, bills receivables discounted or matured will not appear at all. ஸோ பில்ஸ் ரிசிபிள்ஸ் டிஸ்கவுண்ட் பண்றீங்களா, அதெல்லாம் வந்து அப்பியர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க கஸ்டமர் இல்லைன்னா சண்டி கிரெடிட்டர்னு வார்த்தை வராது. ஸோ அப்ப சேம் ஜென்ரல் ரெண்டு பக்கமே டெபிட்லி ஜென்ரல் லெஜர் தான் வரும், கிரெடிட்லி ஜென்ரல் லெஜர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் என்ன வராது, உள்ள வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. லிசன், அதை அப்படியே ஷார்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிசன், அதே தான் மேல போட்டோம்லாம் அதே தான். பேலன்ஸ் ப்ராடக்ட் போட்டோமா, இது ஜென்ரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போட்டோமா, இது கீழே லைனால இருக்குமா, இதெல்லாம் ஆல் டிரான்சாக்ஷன் போட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு இது கீழே ஆல் டிரான்சாக்ஷன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இது கீழே லிசன். ஸோ பாருங்க, ஜென்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல் டிரான்சாக்ஷன் விச் டெட்டாஸ் பேலன்ஸ் இன்க்ரீஸ். எதெல்லாம் டெட்டாஸ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் டெபிட்ல போடுங்க. டெட்டாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல நத்திங் பட் என்னது சனி டெட்டாஸ் அக்கௌண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி கிரெடிட் சைட்ல பாருங்க, எதெல்லாம் டெட்டாஸ் பேலன்ஸ் குறைக்குமோ அதெல்லாம் கிரெடிட்ல போடுங்க. இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல போட்டு அப்படி சொல்லி. அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ் எதெல்லாம் கிரெடிட்டர் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கிரெடிட்ல போடுங்க, எதெல்லாம் கிரெடிட்டர் பேலன்ஸ் குறைக்குமோ அதெல்லாம் வந்து டெபிட்ல போடுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? Following are the information, prepare debtors ledger adjustments in general ledger and general ledger adjustment report in debtors ledger. So listen, நம்ம ஒரு ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? அப்ப in general ledger ஹெட்டிங் என்ன பண்ணணும், in general ledger. In general ledgerல used debtors ledger adjustment report. எதெல்லாம் டெட்டார் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் டெபிட்ல போடுங்க. நார்மல் சனி டெட்டாஸ் அக்கௌண்ட் தான். பார்ட்டிகுலர்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, அப்ப ரைட் டு பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு 40,000. இது வந்து ஜெனரல் லெஜர்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ். லிசன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டெட்டாஸ் லெஜர் பேலன்ஸ். இந்த 2000 ஜெனரல் லெஜருக்கு போனது மிஸ் ஆயிடுச்சு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இது ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட் பண்ணணும் போக முடியும். தென் கேஷ் அண்ட் செக் ரெசிப்ட், இது டெட்டாஸ் பேலன்ஸை குறைக்கும். அப்ப கிரெடிட் சைட்ல பை ஒரு டைம் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி போட்டா போதும். அது கீழே லைனா எழுதிக்கங்க, ஏ என்னது கேஷ் அண்ட் செக் ரெசிப்ட். யார்ட்டு இருந்து வாங்குறோம், டெட்டாஸ் வாங்குற மாதிரி அசம்ஷன். எவ்வளவுக்கு வாங்கணும், கேஷ் அண்ட் செக் 1,60,000 ரெக்கார்ட் 1,60,000. தென் அடுத்து என்னதுக்கு கிரெடிட் சேல்ஸ் as per the sales. அப்ப கிரெடிட் சேல்ஸ் வந்து டெட்டாஸ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். பட் டூ ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு டைம் ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா போதும். தென் அது கீழே ஏ கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு பண்ணா 2 lakhs பண்ணுங்க. தென் அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் அலௌடு. டிஸ்கவுண்ட் டெட்டாஸ் பேலன்ஸ் குறைக்கும். அப்ப பை, அப்ப பி தென் ரிட்டர்ன் இன்வர்டு சேல்ஸை குறைக்குது. அப்ப பை ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். எல்லாமே ஜெனரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு கீழே தான் வரும். எவ்வளோ 4,000. தென் அடுத்தது பேட் டெப்ட்ஸ். இதுவும் பேட் டெப்ட்ஸ்.
ஜேர்னல் என்ட்ரி போட்டு பாத்துக்கங்க, எல்லாம் கிரெடிட்ல தான் வரும். 3000. தென் அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள்ஸ் ரிசீவ்டு, இதுவும் டெட்டார் பேலன்ஸ் குறைக்கும். நான் கொடுக்கறதுக்கு பதிலா பில் அக்செப்ட் பண்ணி கொடுத்துறான். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் ரிசீவ்டு எவ்வளோ 20,000. தென் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி இது வந்து உள்ள வராது, லீவ் இட். சரிங்களா? ஏன்னா இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் இது ரெண்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் என்ன ஜேர்னல் என்ட்ரி? அப்ப நம்மகிட்ட இருந்து பில்ஸ் வெளியே போதா, அப்ப கேஷார் பேங்க் கொண்டுட்டார், கேஷார் பேங்க் கொண்டுட்டார் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த கேஷார் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? 10 நிமிஷம். கேஷார் பேங்க் அக்கௌண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட். அப்ப கேஷார் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும்போது லிசன், இதுக்கும் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான். இதுக்கும் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆர் இதுக்கும் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஏன் நீங்க சண்டே டேட்டாஸ்ங்கிற வார்த்தையும் கிடையாது, சண்டே கிரெடிட்டர்ஸ்ங்கிற வார்த்தை கிடையாது. அப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்? ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்ப இதெல்லாம் இங்க வராது. இது ரெண்டுமே ரெண்டு பக்கமே ஒரே லெட்ஜர் அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து உள்ள வராது. தென் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், அதே மாதிரி இதுவும் உள்ள வராது. இதுவும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் என்ன ஜெனரல் என்ட்ரி? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் டு பிபிடி அக்கௌண்ட். ஸோ எங்க சண்டே டேட்டாஸ் சண்டே கிரெடிட்டர்ஸ் வார்த்தை வருதா? ஸோ அப்ப இந்த லெட்ஜர்ல வராது. தென் நெக்ஸ்ட் க்ளோசிங் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் சண்டே டேட்டாஸ், அப்ப இங்க வந்து பை பேலன்ஸ் கிடைக்கும். 6,000. Transfer from debtors ledger to debtors ledger வந்து credit ledger transfer பண்றீங்க. அப்ப என்ன ஜெனரல் என்ட்ரி? debtors ledger account to credit ledger by sundry creditors account, by sundry creditors ledger adjustments account. creditors ledger sundry னால வேணா, ரைட், by creditors ledger adjustments account. by creditors ledger adjustment account எவ்வளோ? 1000. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் அங்கிருந்து வந்தாலும் இதே ஜெனரல் என்ட்ரி தானே, பை கிரெடிட்டர்ஸ். ஏன்னா நம்ம டெட்டாஸ் ledger தான் போட்டுருக்கோம். இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ன, அங்கிருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண என்ன, எல்லாம் நம்மளுக்குள்ள ஒண்ணுதான். ஜெனரல் என்ட்ரி ஒரே ஜெனரல் என்ட்ரி தான். அப்ப 1200. நம்ம இப்ப எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். லெட் வி செக் வெதர் நம்ம போட்டது கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம இன் ஜெனரல் லெட்ஜர் போட்டிருக்கோமா, டெட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் போட்டிருக்கோமா, தென் கம் டவுன். தென் 40,000 ரெக்கார்ட் பண்ணிட்டோமா, தென் ஓப்பனிங் பேலன்ஸ், தென் ஜெனரல் லெட்ஜர் கிரெடிட் சேல்ஸ் போட்டிருக்கோமா 2 lakhs. கிரெடிட்ல பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு போல. அப்போ பை பேலன்ஸ் அந்த 2000 இருக்குல்ல, அதை போட்டிருக்காங்க. பை பேலன்ஸ் இஃப் ஏதாவது இருந்தா போட சொல்றாங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க கிரெடிட் பேலன்ஸ். அந்த 2000 மட்டும் போட மாட்டோம். அப்ப லிசன் 1,60,000 இருக்கா, தென் 4,000 6,000 4,000 6,000 எல்லாம் பாத்துங்க. ஒரே டைம் ஜெனரல் லெட்ஜர் போட்டா போதும், மத்தெல்லாம் அந்த என்னவோ அந்த நேச்சுரல் தான் போதும். ஸோ கேஷ் அண்ட் செக், டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் அலவுடு கீழே இருக்கு. தென் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ், தென் வந்து பேட் டெப்ட்ஸ் 3,000 ரைட்டா, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இருக்கா 20,000, தென் பை டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கிரெடிட்டர்ஸ் லெட்ஜர் இருக்கா 1000, தென் அதையும் அகைன் டிரான்ஸ்ஃபர் கிரெடிட்டர்ஸ் லெட்ஜர் டெட்டாஸ் லெட்ஜர் மறுபடியும் ஒரு 1,200 இருக்கா. தென் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிறது இங்க இருக்கிற பேலன்ஸ் இல்ல, இங்க இருக்கிற பேலன்ஸ். பை பேலன்ஸ் கிடைக்கும், பை பேலன்ஸ் பிராட் டவுன். எவ்வளோ? க்ளோசிங் பேலன்ஸ் 6,000. இந்த அக்கௌண்ட் டு பேலன்ஸ் பிராட் டவுன், பேலன்ஸ் கேரி டவுன் 6,000, பை பேலன்ஸ் பிராட் டவுன். இந்த பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிசன் என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட் க்ளோசிங் கிரெடிட் பேலன்ஸ். லிசன் அவங்க என்ன சொல்றாங்க? கிரெடிட் பேலன்ஸ் சண்டே டேட்டாஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இது கிரெடிட் சைட் தானே, இது கிரெடிட் பேலன்ஸ்னா இங்க இருக்கிற பேலன்ஸ். அப்ப இங்க டெபிட்ல இங்க போட்டிருந்தா மட்டும் தான் அது கிரெடிட்ல வரும். அப்ப இந்த பேலன்ஸ் நம்ம செக் பண்ணணும். அப்ப டோட்டல் பண்ணி செக் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் மேட்ச் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு மேட்ச் ஆகுது? லிசன் அந்த கிரெடிட் பேலன்ஸ், லிசன் இந்த வார்த்தை மறந்து க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிட்டோம், கிரெடிட் பேலன்ஸ். அப்ப கிரெடிட் பேலன்ஸ்னா கிரெடிட் சைட்ல எடுத்து எழுதினா அது கிரெடிட் பேலன்ஸ். உங்களுக்கு தெரியும்ல, டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ்னா எதை மீன் பண்ணணும்னு. எந்த சைடு எடுத்து எழுதுறீங்களோ அதுக்கு பேர் தான் பேலன்ஸ். இங்க பேலன்ஸ் பண்றதுக்கு பேர் பேலன்ஸ் கிடையாது. எந்த சைடு எடுத்து எழுதுறீங்களோ அதுக்கு பேர் தான் பேலன்ஸ். அவங்களே கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இங்க தான் எழுதிருக்கணும், நான் மாத்தி எழுதிட்டேன்.
தென் ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்கன்னா டோட்டல் டிஃபரன்ஸ் வந்து 48,000 பேலன்சிங் இயர். இதெல்லாம் டெபிட் சைடில் போட்டுங்க. டு பேலன்ஸ் ட்ரா டவுன் போட்டு 48,000. ஸோ இந்த டோட்டல் எவ்வளோ? 2,46,000. இப்ப ஜெனரல் லெஜர் இப்ப வந்து ஜெனரல் லெஜர்ல டெட்டாஸ் லெஜர் அசஸ்மெண்ட் கொண்டு போட்டோம். இப்ப டெட்டாஸ் லெஜர்ல அவ பேரை மட்டும் மாத்தணும். என்னது இங்க என்னது டெட்டாஸ் லெஜர், டெட்டாஸ் லெஜர்னு போட்டு இங்க வந்து டெட்டாஸ் லெஜர் போட ஜெனரல் லெஜர் அப்படியே வேற பேரை மாத்திக்கிறோம். அப்ப டெபிட்ல இதெல்லாம் கிரெடிட், கிரெடிட்ல இதெல்லாம் டெபிட். இப்ப இதெல்லாம் கிரெடிட் வந்துரும், இதெல்லாம் டெபிட்டுக்கு வந்துரும். அவ்வளவுதான். இங்க டிஆர்சிஆர் போறோம்ல, இது இது சிஆர் சைடு போய்க்கு, இது வந்து டிஆர் சைடு போய்க்கு. அப்படியே மாத்தி எழுதணும். சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். லெசன் போட்டிருக்காங்களா? சோ பாருங்க, அப்படியே டெபிட்ல இருக்கிறது 40,000, 2,00,000, 6,00,000 அப்படி கிரெடிட்ல வந்துருச்சா? தென் இங்க இருக்கிறது 20,000, 2,000, 1,60,000 அப்படியே டெபிட். சோ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். இதுதான் வந்து ஜெனரல் லெஜர். சோ இதான் சம். ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சா? சோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல மற்ற சம்ஸ் எல்லாம் நம்ம